Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காளையார் கோவிலில் ஆதி திராவிடர் சமூக நீதி விடுதியில் மாணவிகளை மதமாற்றம் செய்ய முயற்சி நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மதம் மாற விரும்பாத மாணவிகளுக்கு அடிப்படை வசதி மறுக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கவர்ச்சிகர பெயர் சூட்டுவதில் அக்கறை காட்டும் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் கோட்டை விடுகிறது என்று திமுக அரசை அவர் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். இந்த ஆதி திராவிடர் சமூக நீதி விடுதியில் என்ன நடக்கிறது? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் பின்னணி என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இயங்கி வரக்கூடிய ஆதி திராவிடர் சமூக நீதி விடுதியில் விடுதி காப்பாளனியாக பணியாற்றி வரக்கூடிய லட்சுமி என்பவர் விடுதி மாணவிகளை மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாகவும் மறுப்பவர்களை வன்கொடுமை செய்வதாகவும் குளியலறை மற்றும் கழிவறை பயன்பாட்டில் மாணவிகளுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் உணவுப் பொருட்களில் ஊழல் செய்வதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த செய்திகளை சுட்டிக்காட்டி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசினுடைய சமூக நீதி விடுதிகளில் மதமாற்றமா என்ற தலைப்பில் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவியின் பெற்றோரே இது குறித்து புகார் கடிதத்தினை தமிழக முதல்வர் உட்பட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவருக்கும் அனுப்பி இருப்பதையும் நயினார் நாகேந்திரன் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு திட்டத்திற்கும் கவர்ச்சிகரமாக பெயர் சூட்டுவதில் அதீத அக்கறை காட்டக்கூடிய திமுக அரசு அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கோட்டை விடுகிறது என்பதற்கான மற்றொரு சான்றுதான் இது எனவும் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். முறையான அடிப்படை வசதிகள் மற்றும் தகுதியான ஊழியர்களை மேம்படுத்தாமல் வெறும் கட்டடங்களின் பெயரை விதவிதமாக மாற்றுவதால் யாருக்கு என்ன பயன் என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அரசினுடைய சமூக நீதி விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரும்பாலும் விடுதிக்குள்ளேயே சாதிய கொடுமைகளும் மத ரீதியான அடக்குமுறைகளையும் நடக்கின்றனவே, இதுதான் திமுக அரசினுடைய சமூக நீதியா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அரசு விடுதியில் பணியாற்றக்கூடிய ஒரு அரசு ஊழியர்களுக்கு மத மாற்றம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்திருக்கிறது? மற்ற மதங்களை பாதுகாத்து இந்து மதத்தை தொடர்ந்து தரக்குறைவாக விமர்சித்து வரக்கூடிய திமுக ஆட்சியில் இந்துக்களை மதமாற்றம் செய்தால் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது என்ற இலக்காரமா என்ற கேள்வியும் அடுக்கடுக்கான கேள்வியிலும் நயினார் நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார். திமுகவே இது போன்ற மத மாற்றவாதிகளுக்கு படியளந்து இந்து மதத்தை அழிக்க முயற்சிக்கிறதா? அதிலும் மத மாற்றத்திற்கு மறுக்கக்கூடிய பிள்ளைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதுதான் கோரத்தினுடைய உச்சம் அல்லவா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளையும் நயினார் நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார். சமத்துவத்தை பேணக்கூடிய நம்முடைய நாட்டில் மாணவர்களிடையே இது போன்ற கட்டாய மதமாற்றங்கள் ஆபத்தானவை எனவும் அதுவும் அரசு விடுதிக்குள் நடக்கக்கூடிய இந்த சமூக விரோத செயலை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளும் அரசு இதனை வேடிக்கை பார்க்க கூடாது எனவும் எனவே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய திருமதி லட்சுமி என்பவரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்வதோடு தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய பிற அரசு மாணவர் விடுதிகளையும் தன்னுடைய நேரடி கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.